அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல ஹெல்த்தான ஒரு இருப்பு சத்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள ஒரு லட்டு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்ட முடியும் அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. அரை கப்பு நம்ம வந்து வேர்க்கடலை ஃபஸ்ட்டு அந்த தோல் நீங்கிற வரைக்கும் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்து இதில் லட்டில் சேர்த்துருக்க பொருளுக்கு எல்லாமே நமக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகம், இரும்பு சத்தும் அதிகமான உள்ள ரெசிபி தாங்க இது. பாருங்கள், அதே பேரில் நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதே நல்லா அந்த எள்ளு வந்து உங்களுக்கு பட்டு நல்லா தெரிஞ்சு விடணும். அதே சமயம் கருகி விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நல்லா நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு அரை கப்பு இருக்கும் துருவிய தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காவை நீங்கள் வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு நல்லா சாப்பிட்லாங்க, உங்களுக்கு வீணாக போகாது. பாருங்கள், அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி லைட்டாக சவுந்து வர வரைக்கும் நம்ம வந்து அந்த தேங்காவை வறுத்து எடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேங்க. இப்போ வந்து அதுக்கு தேவையான அந்த லட்டுக்கு தேவையான நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப்பு நான் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு. வெல்லம் நமக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே வர தேவையில்லைங்க. இது வந்து வெல்லம் கரைஞ்சால் போதும். பாருங்கள், எந்த ஒரு கட்டிகள் இல்லாத வெல்லத்தை கரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே அது இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கப்பு நான் வந்து வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த அவல், சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து வறுத்து வச்சுருந்து தேங்காவை சேர்த்துட்றேன், எல்லையும் சேர்த்துடலாங்க, வேர்க்கடலையும் நான் வந்து சேர்த்துட்றேன். 2 கப்பு நம்ம வந்து வெள்ளை அவலுக்கு 1 கப்பு வெல்லம் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் அதோடு சேர்த்து ஃப்ளேவருக்கோசரம் நான் வந்து லைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு குட்டி வானல் நான் வந்து வச்சுருக்கேங்க. ஸ்டவ்வில் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் நெய் சேர்த்துட்ருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனதும் பாதம் ஒரு 10 பாதம் நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து லைட்டாக நம்ம வந்து அந்த நெய்யில் வறுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து பாதம் பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை நீங்கள் வந்து கட் பண்ணி அதோட நெய்யோடு வறுத்து சேர்த்துக்கலாங்க அந்த மிக்ஸிங்கில். பாருங்கள், நெய்யை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற்றி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்த்தான ஒரு ரெசிபி தாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது இந்த மாதிரி ஒரு 2 லட்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசல் எடுத்து நம்ம அதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தாங்க. நம்ம 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சிருக்கோம். பாருங்கள், நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்தால் தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்குங்க. ரொம்ப தண்ணியாகிட்டாலும் உங்களுக்கு வந்து லட்டு வராது. அந்த நட்ஸோடு எடுத்து எல்லாம் சாப்பிடும்போது இந்த லட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. நீங்கள் எள்ளுலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எள்ளுருண்டெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒரு பால்ஸ் பிடிச்சிட போகிறேங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி வந்து லட்டு ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா லட்டையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, இந்த நட்ஸோட பாதாத்தோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.